அன்னைக்கு ஒரு 100 வருஷம் 150 வருஷம் முன்னாடி உங்க தாத்தாக்கள் காலத்துல, உங்க அப்பாக்கள் காலம் கிடையாது, உங்க தாத்தாக்கள் காலத்துல அப்படி இந்தியா முழுக்கவும் தமிழ்நாடு முழுக்கவும் எல்லா இந்த சமூகம் இல்லாம மற்ற சமூகங்கள் எல்லாம் இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல மகர்னு இன்னைக்கு நம்ம சமூகத்தின் பேரு ஒரு பேர் இருக்கு, பறையர் சமூகம், தேவேந்திர குலவேளாளர், அறிஞர். அதே மாதிரி மகர்னு ஒரு சமூகத்துல மத்திய பிரதேச மாநிலம், இன்னைக்கு இருக்கிற மத்திய பிரதேச மாநிலத்துல பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர்னு ஒருத்தர் பிறக்கிறார். அவருடைய அப்பா வந்து அம்பேத்கர் கிடையாது, ராம்ஜி அப்பா வச்சிருக்காரு. இந்த பேரை ஏன் அவர் வச்சுக்கிறாருன்னா, இவர் பள்ளிக்கூடம் போகும்போது, இன்னைக்கு நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போறீங்க, எல்லாரையும் சமமா உட்கார வச்சு வகுப்பு எடுக்கிறாங்க, ஆசிரியர்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி பழகுறாங்க, ஒரே மாதிரி கல்வியை போதிக்கிறாங்க, படிப்பு சொல்லி தராங்க. அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் கல்வி சாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கே சேர்க்கல. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க படிக்கவே கூடாது, படிக்க உள்ளே வரக்கூடாதுன்னு அவ்வளோ அடக்குமுறை. அதையும் மீறி அம்பேத்கர் அப்படின்னு ஒரு ஆசிரியரால் வழிகாட்டப்பட்ட ராம்ஜி என்ற அந்த இளைஞர், இந்த சமூகத்துல நீ ஒருத்தனை நான் படிக்க கூடாதுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையே படிக்கிறது மட்டும்தான் மாத்திக்கிட்டாரு நிச்சயத்தோட. நீங்க எல்லாம் பள்ளிக்கூடம் போக சொன்னா என்ன அப்படி மாத்தி இந்தியாவுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கும் போது, இந்தியாவுக்கெல்லாம் ஒரு சட்டம், ஒரு நீதியை உருவாக்கணும் அப்படின்னு எல்லா மிகப்பெரிய அறிவாளிகளா இருக்கும்போது கூப்பிடாங்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவு ஆசானாக, அறிவாளியாக, வேறு அறிஞனாக, உலகமெல்லாம் கொண்டாடுகிற ஒரு லட்சியத்தோடு படித்த ஒரு அறிவு புத்திசாலியாக கூப்பிடுறா அவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சட்ட அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவரே இந்த சட்டத்தை இந்தியா முழுக்க எந்த நிலத்தில் எந்த மக்களால் ஒடுக்கப்பட்டமோ தாழ்த்தப்பட்டமோ ஒதுக்கி வாழுன்னு சொன்னமோ அந்த ஒட்டுமொத்த மக்களின் தலையத்தை நிர்ணயிக்கிற அளவிற்கு கல்விதான், படிப்பு தான் யாரும் உயர்த்தியிருக்கு. அம்பேத்கர்ங்கிற அந்த அறிஞனை அம்பேத்கரை விட முக்கியமான கல்விதான். உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கா, காந்தி, நேரு, அமெரிக்காவில் சர்ச்சில், லண்டனில் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம், ராணி எலிசபெத்து, இந்த மாதிரி எத்தனையோ தலைவர்கள், உலக தலைவர்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் என்ற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு சிலையை தான் வச்சிருக்காங்க, அது அம்பேத்கர்ங்கிற புத்தகம் வச்சிருக்காங்க. ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு இங்கிருந்து போன ஒரு ஆளு, என்னங்க இவ்வளோ பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஏன்டா உலகத்துல இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இருக்கா, இவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இருக்கா. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து இதை கண்டுபிடிச்சாரு, மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, மின்விளக்கை கண்டுபிடிச்சாரு, மார்க்கோனி வந்து வானொலியை கண்டுபிடிச்சாரு. இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கு. என்ன அப்படி வந்து நீங்க வந்து அமெரிக்கால ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில நீங்க இந்தியாவில் பிறந்த அம்பேத்கர்ங்கிற ஒரு சட்ட அறிஞரை மட்டும் வச்சிருக்கீங்கன்னு ஒரு நிருபர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரை கேட்கும்போது அவர் அழகா சொன்னாரு, நீங்க எல்லாரும் படிச்சா ஆளான அம்பேத்கர் மட்டும்தான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள மொத்த புத்தகத்தையும் படிச்சு முடிச்சுட்டாப்ல. அவங்க ஒருத்தரே படிச்சுட்டு போயிட்டாரு. எப்படி பாரு, அப்ப நம்ம படிக்கிறது கசக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போனா காலையில அம்மா பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ பள்ளிக்கூடத்துக்கு போற. அந்த பள்ளிக்கூடம் தான் உனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கும், நீ வச்சிருக்கிற நிலத்தை காப்பாற்றும், வச்சிருக்கிற வீட்டை கூரை வீட்டை மாடி வீடா ஆக்கும், நீ உங்க அப்பா வச்சிருக்கிற சைக்கிளை காரா மாற்றும். உனக்கு காரா அந்த ஜாதியை சொல்லி அப்படி கூப்பிட்டா பாரு, அதுக்கெல்லாம் இல்லை. நீ ஒரு தாசில்தார் ஆனா, நீ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஆனா, ஐயா எங்க இருக்கீங்கன்னு கூப்பிடுவா, உனக்கு மரியாதையை கொடுக்கும். உன் பெற்ற தாய் தகப்பனை தவிர மூன்றாவது ஒருத்தர் வந்து உன்னை ஒருமையில கூப்பிடாத நிலைக்கு உன்னை உயர்த்துகிற ஒன்றே ஒன்று இருக்குமானால் அது கல்விதான், படிப்புதான். அந்த கல்வியை கற்பி ஒன்று
புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லாருக்கும் ஒரு பாடம் எடுக்கிறார். அதனால அம்பேத்கருக்கு மாலையிடுவதோ மரியாதை செலுத்துவதை விட மிக முக்கியமானது என்னன்னா அந்த தனி மனித ஒழுக்கத்தோட வாழ்றது. தனி மனித ஒழுக்கம்னா என்ன? நம்ம அண்ணன் தம்பி தாத்தா பெரியப்பெல்லாம் பீடி செய்யலாம் குடிக்கிறாங்கல்ல, நம்ம அதெல்லாம் குடிக்காங்க. தண்ணி அடிச்சுட்டு உங்களுக்குறாங்கல்ல வீட்டில், இந்த ஒழுக்கம் தான் மிகப்பெரிய மாமேதை அறிவாசன் அம்பேத்கர் மாதிரி ஒரு மிகப்பெரிய சிந்தனை சக்தியை உருவாக்குச்சு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள். உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் தான் உலகத்திலே பெருசு. அந்த உயிரை விட என்னடா பெருசுனா ஒழுக்கமும் மானமும். மானத்தை காவந்து செய்வதற்கும் மரியாதையை உறுதி செய்வதற்கும் பொருளாதாரத்தை உறுதி செய்வதற்கும் அடிப்படையாக இருப்பது ஒழுக்கமும். அந்த ஒழுக்கத்தையும் அம்மா அப்பாட்டையும் மனிதனை உங்களுக்காக தான் நான் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் புரியுமான்னு தெரியல. ஆனால் உங்களை போல பிள்ளைகள் இப்போ ஒரு இந்த சமூகம் அடுத்த பாய்ச்சலுக்கு வந்துருச்சு. இப்போ யாரும் ஒரு சாதியை சொல்லி நீ வராத வராத நிற்காதன்னு சொல்வதற்கு